வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியஸ் ஆன வீடியோஸ், என்ன வீடியோஸ், நம்ம இப்போ நீட்டோ ஜேஇக்கோ இல்லைனா இன்ஜினியரிங் மெடிக்கல் ஸ்ட்ரீமில் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இப்போ +2 ஸ்டூடெண்ட்டு போர்டு எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கோம். போர்டு எக்ஸாம் நெருங்கி முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோ இல்லை +2 பேஸ் பண்ணியோ நம்ம காலேஜஸ் ஜாயின் பண்ணணும்னா நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டு இருக்கோம். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பேசிஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வீடியோவும் நம்ம போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ என்னென்னா, லேட்டஸ்ட்டாக நீட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு, கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் முடிகிறப்ப அந்த ரவுண்டு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் ரவுண்டு வரைக்கும் இந்த வருஷம் போயிருக்கு. அதில் ரவுண்டு 1ல் என்ன கட் ஆஃப், ரவுண்டு லாஸ்ட்டு முடிகிறப்ப 5வது ரவுண்டில் என்ன கட் ஆஃபாக இருந்திருக்கு ஒவ்வொரு கேட்டகரியும், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாமா? எஸ். இது வீடியோக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த நீட்டு மூலயமா எதுக்கு இந்த நீட்டு எக்ஸாம்ஸு, யார் எழுதணும் நீட்டு அப்படின்னு சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அந்த நீட்டு எக்ஸாம்ஸ் எதுக்கு அப்படின்னா, எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் படிக்கணும், இல்லைன்னா ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு கூடிய ஆயுர்வேதிக்கு, யுனானி, சித்தா, ரைட்டா, ஹோமியோபதி இந்த மாதிரியான கல்விகளை தொடர வேணும் அப்படின்னு மெடிக்கலில் நினச்சிங்க. இல்லைனா பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனர்ஸ் கோர்ஸ் இருக்குது, எய்ம்ஸு, ஜிப்மர் இந்த மாதிரியான காலேஜஸில். அந்த மாதிரியான காலேஜஸில் நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா டாப் மோஸ்ட் காலேஜஸில் நீட் எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி. ஐயோ எனக்கு இந்தியாவில் படித்தா தானே இது, நான் வெளியில் போய் படிச்சுக்கிறேன் எதனா அப்ராடில் அப்படின்னா நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் அப்ராட் போய் நீங்கள் படிக்க முடியாது. அப்போ நீட் எக்ஸாம்ஸ் வந்து மேண்டேட்ரி. எதுக்கு? எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், தென் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ், அப்ராடில் போய் மெடிக்கல் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும். ரைட்டு. இந்த இதில் 2024 இப்போ அட்மிஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. எம்பிபிஎஸ்க்கு என்ன கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டோட கட் ஆஃப் எதில் முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 660 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜென்ரல் கட் ஆஃப் முடிஞ்சுது. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் ரவுண்டில் அந்த கட் ஆஃப் என்னவா இருந்ததுன்னா 652 வந்து முடிஞ்சுது. ரேங்க்கு 25,220 இந்த ரேங்க் இருந்திருக்கு. ஓகே, ஜென்ரல் கேட்டகரி பார்த்தோமா. தென் ஓபிசி, என்சிஎல் எல்லா ஓபிசியில் இருக்கிறவங்களும் இந்த சீட்டை கிளைம் பண்ண முடியாது. 15% கோட்டால ஓபிசி, என்சிஎல் நான் கிரிமி லேயருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டா வந்து செல்லும். அந்த ஓபிசி, என்சிஎல் சர்டிஃபிகேட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம் ஓபிசி, என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்கன்ட்டு. அந்த மாதிரி ஓபிசி, என்சிஎல் சர்டிஃபிகேட் யாரை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் இது எலிஜிபிள். லெஸ் தென் 8 lakhs ஆனுவல் ஃபேமிலி இன்கமாக இருந்ததுன்னா இந்த கோட்டாவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த கோட்டாவில் ரவுண்டு 1ல் பார்த்தீங்கன்னா 658 மார்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் ரவுண்டு போகிறப்ப 652 முடிஞ்சது. ஜென்ரல் கேட்டகரியும் 652 தான். தென் ஓபிசி, என்சிஎல் கேட்டகரிலையும் 652 தான் முடிஞ்சிருக்கு. பட் ரேங்க்ல டிஃபரன்ஸ் இருக்கு. 25,212 ஓபிசி, என்சிஎல் முடிஞ்சிருக்கு. 8 ரேங்க் வந்து டிஃபரெண்ட் இருக்கு ஜென்ரலுக்கு. ரைட்டா? ஓகே. தென் இடபிள்யூஎஸ் ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு கொடுக்குறாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ட்டு. இதில் 10% இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அலாட்மெண்ட் ஆகிட்டு இந்த 15% கோட்டால போய் நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுறப்ப அதனால இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கேட்டகரியில் எப்படி வந்து சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 1ல் 655 இருந்தது. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் ரவுண்டில் 649 தான் இது முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் லாஸ்ட் ரவுண்டுக்கும் நல்ல மார்ஜின் டிஃபரன்ஸ் வந்திருக்கு. 27,899 ரேங்க்ல இதனுடைய கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. தென் வில் கோ ஃபார் எஸ்சி கேட்டகரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15% கோட்டா இருக்கு. இதுக்கும் சர்டிஃபிகேட் கம்பல்சரி, நம்ம சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதில் 576 ரவுண்டு 1ல் இருந்திருக்கு. ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5 அப்படின்னு வரப்ப முடிகிறப்ப 549 வந்து ஃபிஃப்த் ரவுண்டில் வந்து நம்மளுக்கு எஸ்சி கேட்டகரிக்கான கோட்டா கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1,39,193 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. தென் வில் கோ ஃபார் எஸ்டி. 7.5% வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் அலாட்மெண்ட் எஸ்டி கேட்டகரியில் இருக்கு. இவங்களோட
ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃப் எதுல முடிஞ்சதுன்னா 544ல முடிஞ்சது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5 அப்படின்னு அந்த 5th ரவுண்ட்ல க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 526. 44ல இருந்து 26 மார்க் வரைக்கும் இது வந்து கம்மியா இருக்கு. ரேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 1,68,898வது ரேங்க்ல இந்த கேட்டகரிக்கான கட் ஆஃப் வந்து முடிஞ்சிருக்கு. ரைட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜென்ரல் கேட்டகரி 652, ஓபிசி என்சிஎல் 652, இடபிள்யூஎஸ் 649, எஸ்சி 549, தென் எஸ்டி 526. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல் இண்டியா கோட்டா 15% இருக்கு இல்லையா கவர்மெண்ட் சீட்டு, அதுக்கான கட் ஆஃப். ரைட்டா, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். வாட்ச் பண்ணுங்க. சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, என்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேர்ந்துரும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் திருப்பியும் சந்திக்கலாம். நன்றி.